ஃபுட்பால் ஸ்நேகிதர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மேட்ச் நம்பர் 19 டூ ஹெவி வெயிட்ஸ் மோதி இருக்காங்க. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா ஜிடி அண்ட் சன்ரைசர்ஸ். இந்த மேட்ச் சம்மரியை பத்தி தெரிஞ்சுக்கிறது நம்ம கூட ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சஞ்சய் அண்ட் ஆதித்யா, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சஞ்சய் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சஞ்சய் சொல்லு, இன்னைக்கு கில் வெஸ் ஓகே. பட் கமின்ஸ் என்னெல்லாம் நடந்துச்சு? பேட் கமின்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்து ஓப்பனிங் வந்து சொதப்பல். ஸோ வந்து அந்த ஓப்பனிங் பவர் பிளே சொதப்புனாலும் சொதப்புனா என்ன ஆகுங்கிறது எல்லா மேட்சுமே தெரியும். ஸோ திருப்பி அதை நான் சொல்ல விரும்பல. அண்ட் கில் குஜராத் என்னதான் வந்து அங்க சாய் சுதர்சன் சொதப்புனாலுமே, பட்லர் அவுட் ஆனாலுமே, அங்க நாங்க ஒரு டீம் ஒர்க்கா வந்து நாங்க வந்து பண்ணுவோம்டா, எங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்குடா அப்படின்னு ஒரு கெமிஸ்ட்ரி சம்திங் அவங்களுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா வாஷி வந்து வேற லெவல்ல வந்து கேமை கொண்டு போய் வேற மாதிரி கொண்டு போய் முடிச்சாங்க. ஸோ அதான் ஜிடி வந்து ஒரு டீம் ஒர்க். தனித்தனியா நான் இவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுல அவங்க ரெண்டு மேட்ச் ஃபெயில் ஆகுனா வேற ரெண்டு பேர் நாங்க அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சூப்பரா கெமிஸ்ட்ரியா அழகா பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கில் வந்து ஹேட்ஸ் ஆஃப். சூப்பரான கேப்டன்சி வந்து ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஆனதுக்கும், அண்ட் வாஷ் வந்து அது சரியான மூவ். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் என்னடா ஆக போகுது, பட்லர் அவுட் ஆயிட்டாரு, இதுக்கு மேல என்ன ஆக போகுது, அப்படியே லோ ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ பவர் பிளேல வந்து ரிட்டர்ன் கொண்டு வர முடியாது, கொண்டு வந்தாலும் அவர் எப்படி ஆடுவான்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து அந்த வாஷியோட இன்னிங்ஸ் வந்து அது ரொம்ப சூப்பரா பேசிச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி கெல்லும் வந்து ஃபுல் இன்னிங்ஸ் நின்று ரொட்டேட் பண்ணி சூப்பரா கொண்டு போனதை ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லுவேன் என்னோட சம்மரி. சூப்பர், நல்ல ஒரு சமரி. சாதி சொல்லு. அதுதான் ஜிடி வந்து ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க் தான். பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, ரெண்டு டிபார்ட்மெண்ட்டையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து ரொம்ப சொதப்பல் தான். அவங்க என்னாச்சுன்னே தெரில, மொத்தமாக படுத்துருச்சு பேட்டிங். கடைசியா ஃபர்ஸ்ட் மேட்ச் பயங்கரமா இருந்தாங்க, அதுக்கப்புறம் எந்த மேட்ச் சுமாரதான் இருக்காங்க, என்னாச்சுன்னே தெரில. ஒரு மேட்ச்லயே கேஸ் அவுட் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. பட் ரொம்ப சொதப்பல். பட் கிரெடிட்ஸ் டு ஜிடி தான். பவுலிங்க சூப்பரா போட்டாங்க, பேட்டிங்கும் ப்ராப்பரா பண்ணாங்க. முன்னாடி பேசிட்டு இருந்தோம், இது ஒரு பேட்ஸ்மேன் கம்மியா இருக்காங்கன்னு பேசிட்டு இருந்தோம். வாஷிங்டன் வந்து மேல ப்ரமோட் பண்ணதுனால ஒரு பேட்டிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஸோ அதனால அவங்க சேஸ் இன்னும் கொஞ்சம் காமா பண்ணாங்க. இன்னைக்கு கம்ப்ளீட் டீம் ஒர்க். ஆக்சுவலி இந்த மேட்ச் தான் வாஷிங் உள்ள வந்தாரு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இந்த மேட்ச் தான் ஆடுறாரு. ஆஹ் ஓகே சூப்பர். ஸோ ஓகே, ஸோ என்னோட சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிடில வந்து ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா மேட்சுமே வந்து கன்சிஸ்டன்சி வந்து அவங்க பயங்கரமா ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதுல டாப் 3 அந்த பவுலர்ஸ் சிராஜ் அண்ட் ஷாய் கிஷோர் முக்கியமா அந்த கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டுறாரு, பயங்கரமா போடுறாரு. ஸோ பிரசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் வந்து நல்லா போடுறதுனால அந்த டீம் எடுக்குது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட மீனிங் வந்து நம்ம சுமன் கில் இன்னைக்கு வந்து அவர் ஆடினது பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. டாப் கிளாஸான ஒரு பேட்டிங். லோயஸ்ட் டோட்டல் தான் 152ங்கிறது இந்த சீசனுக்கு ஒரு லோ டோட்டல் தான். பட் அந்த லோ டோட்டல் வந்து பவர் பிளேல 2 விக்கெட் போயிடுச்சு, பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாரு. ஸோ டீம் பெர்ஃபார்மன்ஸா இன்னைக்கு ஜிடி கலக்கியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ரிசல்ட் அவங்க சைட்ல வந்திருக்கு. ஸோ அவ்வளவுதான். ஸோ மேட்ச்ல இன்னைக்கு வந்து யாரெல்லாம் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா, சஞ்சய் ஃபர்ஸ்ட் நம்ம ஆதிக்கிட்டு இருந்து போயிடும். ஸோ ஸ்டார் பிளேயர், டுடே ஸ்டார் பிளேயர் வந்து சொல்ற ஆதி. இன்னைக்கு சிராஜ் தான் ஸ்டார் பிளேயர். சிராஜ் ஓகே, ஆன் ஃபயர். ஃபயர் தான், என்னாச்சுன்னு தெரியல, சூப்பரா போட ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு சின்னசாமி விட்டு வெளில வந்ததுனால அவருக்கு பிளெஸிங் ஆயிடுச்சு போல. ஏன்னா அது ஃபுல்லா ஒரு பேட்டிங் பிட்ச்ல 7 மேட்ச் பேட்டிங் பிட்ச்ல விளையாடுறதுனாலே அந்த மொமெண்டம் வந்து அப்படியே கான்பிடன்ஸா இல்லாம இன்னைக்கு வேற வேற பிட்ச்ல விளையாடும் போது அவருக்கு ஒரு கஷ்டம், என்ன சொல்றது, அந்த அவர் ஸ்கில் அப்ளை பண்ண முடியுது. அண்ட் இன்னொன்னு சொன்னார் இன்னைக்கு இன்டர்வியூல வந்து, சலேவா அப்ளை பண்றதுனால பால் வந்து பேட்ல நல்லா பட மாட்டுது, அதனால எங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொன்னாரு. ஸோ அதனால என்னன்னு தெரில, பட் அவர் ஃபுல் ஸ்கில் அப்ளை பண்றாரு, பார்த்தாலே தெரியுது பவுலிங்ல. ஸோ அவர் தான் இன்னைக்கு ஸ்டார் பிளேயர். அது போக ஜிடியில் அவங்க பவுலிங் யூனிட் 4 பேர், அந்த நாங்கள் 4 பேருடா அப்படின்னு சொல்லிட்டு ரஷித் கான், சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஸோ அதான் அந்த பவுலிங் யூனிட்டே சூப்பராக பண்ணாங்க. இப்போ சிராஜ் வந்து லீடிங் தி அட்டாக். பேட்டிங்லயும் நல்லா பண்ணாங்க, வாஷிங்டனும் பண்ணாரு, சூப்பர் கில்லும் பண்ணாரு. பட் ஸ்டார் பிளேயர்னா சிராஜ் தான். ஸ்டார் பிளேயர் சிராஜ் தான். சூப்பர். ஓகே, ஸோ சஞ்சய் உன்னோட ஸ்டார் பிளேயர். ஓகே, நான் வந்து ஸ்டார் பிளேயர் நம்ம ஜிடியே சொல்லலாம். ஏன்னா அங்க பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே சரி, எல்லா மேட்சுமே ஒரு சிமிலரா சென்டர்னா நம்ம சாய் கிஷோர் இறக்கிடுறாங்க, அப்புறம் டெத் ஓவர்ல வந்து பிரசித் கான் இறக்கிடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் பண்றாங்க அழகா. ஓப்பனிங்னா வந்து சிராஜ். ஸோ வந்து எல்லாருமே கோஆர்டினேஷனா பண்ணதுல ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். அண்ட் இஷாந்த் சர்மா தான் அங்க 50.
ஸோ அதான் 4 ஓவர் போட்டு 50 ரன், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீ என்னதான் போட்டாலும் அவரை நாங்க பின்னாடி கவர் நாங்க பண்ணிட்டாங்க கண்ட்ரோல் பண்ணி மத்த பவுலர்ஸ். அதான் மத்த பவுலர்ஸ் நீ என்னதான் நீ எக்ஸ்பென்சிவா கொடுத்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒர்க்கா வந்து அது பண்ணதுல வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம் ஜிடிக்கு. அந்த பேட்டிங் வரும்போதும் சரி. ஸோ என்னடா அது பவர் பிளேல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு. அந்த 6th ஓவர் வந்து அந்த சிங் போடும்போது 20 ரன் ஒரு ஓவர்ல. ஸோ அந்த பேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அடிச்ச ஷாட்ஸ் ஒன்னொன்னுமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அபிஷேக் சர்மா வந்து போடுறங்கிற பேர்ல வந்து ருத்தர்ஃபோர்ட் வந்து போட்டு பொலட்டாரு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன ரோல் வந்து ஒரு ஓவரா எக்ஸ்பென்சிவா நல்லா சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணி அழகா ஆடினதுல வந்து ஒரு பெரிய இதுவே சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லா மேட்சுமே வந்து சாய் சுதர்ஷன் அடின்னு சொல்ல முடியாது, அந்த பட்லரையும் அடின்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஒரு ஒரு மேட்ச்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதனால அவங்கள வந்து நம்ம அண்டர்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஹோல் டீமாவே வந்து சூப்பரா போட்டுருக்காங்க. அதுதான் நான் என்னோட சம்மரி. ஸோ உன்னோட இது சொன்னீங்க நல்லா இருக்கும். ஓகே, ஸ்டார் பிளேயர். ஓகே, என்னோட ஸ்டார் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து த ஜிடி கேப்டன் சுமன் கில். ஏன் சுமன் கில்னா சாய் சுதர்ஷன், பட்லர், கில் இந்த 3 தான் டாப் 3. இதுல வந்து ஒரு ஆள் டக்கு, இன்னொரு ஆள் 6 ரன். ஸோ 2 பேருமே அவுட் அப்படின்ற போது அந்த கில் வந்து எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி அவரோட தலையில இருக்குங்கிறது வந்து அந்த மேட்ச்ல தெரிஞ்சு. பட் அவர் ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆடினாரு. ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப கிளியரா ஆடினாரு. அந்த பேட்டிங் எனக்கு பார்க்க அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஸோ நம்பர் 1, அதாவது இன்னைக்கு 2 பிளேயர் செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதுல நம்பர் 1 வந்து நம்ம சுமன் கில். இன்னொன்னு வந்து சாய் கிஷோர். சூப்பரா போறாரு அந்த ஆளு, வேற மாதிரி பிளேயரு. எல்லா மேட்சுக்கு மேட்ச் வந்து அவர் பெருசா ரன் அடிக்க விட மாட்டேங்கிறாரு, விக்கெட்ஸ் எடுத்துறாரு. மேட்சுக்கு மேட்ச் அவர் வந்து விக்கெட்ஸ் எடுத்துட்டு ரன்னும் அடிக்க விடாம இருக்கும் போது ஜிடிக்கு ஒரு பெரிய பிளஸா இருந்தாரு. ஏன்னா ஜிடிக்கு எப்பவுமே ரஷித் கான் தான் வந்து ஒரு பெரிய பிளஸா இருப்பாரு எப்பவுமே. ஸோ ரஷித் கான் இன்னைக்கு ஒரு அளவுக்கு இல்லையே, ஃபார்மே இல்லாத போது அதை வந்து பெருசா அவங்க வெளியே ஆகல, எக்ஸ்போஸ் ஆகல. ஏன்னா மத்த பவுலர்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுறாங்க. ஸோ அதுல முக்கியமான ஆள் வந்து சாய் கிஷோர். சாய் கிஷோரோட இன்னைக்கு ஒரு பிளேயிங் வந்து பயங்கரமா இருந்தது. சீரியஸா வந்து அந்த ஒரு பவுலிங்னாலதான் வந்து ஜிடி வந்து 150க்குள்ள சுருட்ட முடிஞ்சது நம்ம எஸ்ஆர்எச். ஸோ அதனால 4 2 அடிக்கிறியா? players வந்து ஸ்டார் பிளேயர்ஸ். சாய் கிஷோர் பால்ல 4 அடிக்கிறியா, 6 அடிக்கிறியா, அடுத்த பால் விக்கெட் வெளில போ அதுதான். அப்படிங்கிற மாதிரிதான். வேற லெவல் ஓகே, இன்டென்ட். சூப்பர். இன்னைக்கு நம்ம ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் பத்தி பேசியாச்சு. இப்போ நம்ம மிக மோசமான ஆடின பிளேயர் டு டெஸ்ட்ராய் இன்னைக்கு யாரு மோசமா ஆடினாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சோ சஞ்சய் சொல்லு, உன் சைட்ல இருந்து சொல்லு, இன்னைக்கு யாரு மோசமா? நம்ம வந்து எஸ்ஆர்எஸ் ஒரு மோசமான பிளேயிங் இன்னிங்ஸ் தான் சொல்லலாம் ஃபுல்லாவே. சோ என்ன பண்றாங்கன்னு தெரியல. பேட் கமின்ஸ் மட்டும் தான் வந்து 9 balls 22. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பவுலரியா? பவுலர் அவரு தான் அடிக்கிறாருப்பா. இவங்க எல்லாம் என்ன கழட்டுறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அங்க பாரு ஹெட் வந்து 8. இஷான் கிஷான் முட்டை ஒரு சிங்கிள் டிஜிட்ல இன்னைக்கு டபுள் டிஜிட் வந்திருக்காரு. சோ கூடி சீக்கிரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துருவாரு. இந்த சீசன் முடியறதுக்குள்ள இன்னொரு 50 போட்டுவாரு. சோ அதுதான் ஒரு இன்னிங்ஸ் ஜஸ்ட் மிச்ச எல்லா இன்னிங்ஸ் வந்து லாலிபாப் சாப்பிட்டு இருக்காரு. சோ அது ஒரு தலைவலியான விஷயம். நிதிஷ் ரெட்டி வந்து என்ன பண்றாருன்னு தெரியல. ஒன் டே மேட்ச் ஆடுறாரு கிட்டத்தட்ட சொல்ல போனா 34 balls 31. ஆக்சுவலா ரன்ஸ் விட பால்ஸ் 35 போயிடுச்சு. ஆமா, போயிட்டு இருக்கு. சோ ஒரு பக்கம் கிளாஸ் கன்சிஸ்டன்சியா ஒரு 30 ரன் அடிக்கிறாரு. சோ அவரை வந்து நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. சோ இதுக்கு மேல அப்பர் ஆர்டர் தான் வந்து இவனுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அடிச்சா ஒரு அடியா வந்து 200 பிளஸ், இல்லைன்னா வந்து 150ங்கிற இதை வந்து முக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ எஸ்ஆர்எச் வந்து பேட்டிங் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஸோ இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் சொல்லணும். நான் இந்த பக்கம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இஷாந்த் சர்மா 50 ரன்ஸ். ஸோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. மற்றபடி ஜிடி பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து டீம் ஆச்சு வச்சிடலாம். ஜிடி பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் அண்ட் எஸ்ஆர்எச் வந்து மற்ற பிளேயர்ஸ் டூல டீம் டு டெஸ்ட்ராய்னு வச்சுக்கலாமே. டீம் டு டெஸ்ட்ராய் எஸ்ஆர்எச் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, சூப்பர். கம்ப்ளீட் ஃபெயில் எஸ்ஆர்எச்னு சொல்லியிருக்க. ஆதி, உன்னோட பிளே டு டெஸ்ட்ராய் இன்னைக்கு யார் நல்லா ஆடல? நல்லா ஆடி இருக்கணும் ஆனா ஆடல, யாரு? இது எஸ்ஆர்எச்சா இல்ல ஹெச்ஆர்எஸ்ஆன்னு தெரியல, அப்படிதான் இருந்தாங்க 4 மேட்ச். அப்படிதான் இருக்கு. ஏன்னா டீமா ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன சொல்றது, எதனால அப்படி அவுட் ஆறாங்கன்னு தெரியல. வேணும்னே அவுட் ஆறாங்களா இல்ல நிஜமாவே ஃபார்ம்ல இல்லையான்னு தெரியல. அது எப்படி ஒருத்தர் ஃபார்ம்ல இருந்தா சரி, எல்லாருமே ஃபார்ம்ல இருந்தா எப்படி? இத்தனைக்கும் நல்லா ஆடினாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச், அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க மொத்த டீம் சிஎஸ்கே எடுத்தா கூட சொல்லலாம் 4 பேர் ஃபார்ம்ல இல்ல. ஸோ அதனாலேயே பேட்டிங் ஸ்பாயில் ஆகுது. இவங்க எல்லா ஃபார்ம்ல இருந்தும் ஃபார்ம் அவுட் ஆகுது எப்படின்னு தெரியல. ஸோ அதுதான் எஸ்ஆர்எச் மொத்தமா ஃபெயில் தான். அதுலயும் மீறி இஷாந்த் சர்மா ரன் கொடுத்தாரு. எனக்கு அதுதான் ஷாக்கிங்கா இருந்துச்சு. எல்லாருமே அவர் டார்கெட் பண்ணிருக்காங்க. ஆமா, எல்லாருமே அடிச்சிருக்காங்க. ஆமா, எல்லாருமே அடிச்சிருக்காங்க. 50 ரன் மேல போயிருக்காரு, 50 அடிச்சிருக்காரு. ஸோ பட் இஷாந்த் சர்மா எனக்கு பிடிக்கும். ஸோ ரொம்ப திட்டலாம் விரும்பல.
பட் ஓகே இன்னைக்கு டிஸ்ட்ராய்னா எஸ்ஆர்ஹெச் ஃபுல்லாக தான் சொல்றேன். ஓகே. ஸோ என்னோட பிளே டு டெஸ்டாயில வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிப்பாட்டுறேன் நம்ம இசான் கிஷன். ஏன் இசான் கிஷன் சொல்றேன், ஹெட் இருக்காரு, பட் ஹெட் வந்து அவர் பொட்டன்ஷியல் இருக்கு, அவர் ஆடிடுவாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு எனக்கு. ஹெட் வந்து ஒரு மேட்ச் ஒரு 2 மேட்ச் கண்டினியூஸா லூஸ் ஆனாலும் அடுத்தடுத்த மேட்ச்ல அவர் வந்து பயங்கர ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு, 80 90s அடிச்சிருவாரு. ஸோ இசான் கிஷனை தான் நான் சொல்லுவேன். ஏன் இசான் கிஷன்னா, அவர் வந்து மெயினான ரோல் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு, மிடில் ஆர்டர். ஏன்னா அவர் தான் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், மிடில் வராரு. ஸோ அவர் வந்து நல்லா ஆடணும். ஏன்னா அந்த டீம் வந்து டாப் ஆர்டர்ல வந்து அவர் ஒரு பேஸ். அவர் ஓப்பனிங் ஃபெயில் ஆனா அவர் தான் நிக்கணும். அடுத்து நிதிஷ் ரெட்டி. இன்னைக்கு நிதிஷ் ரெட்டி பெர்ஃபார்மன்ஸ் சுத்த சொதப்பல். அவரால் பேட்ல ஒட்டவே இல்லை, அவர் ஆடவே முடியல. இஷான் கிஷன் வந்து திணறாரு, 2 4 அடிச்சாரு, பட் அதை தாண்டி அடிக்க முடியல, அவுட் ஆயிட்டாரு. இப்படியே போயிருச்சுன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டர்ஸ் வந்து அப்படியே பூட்டிட்டு கீழே கொட்ட வேண்டியதுதான் அந்த குப்பைய. ஏன்னா அந்த மாதிரி ஒரு போர் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து நான் இஷான் கிஷனை தான் சொல்லுவேன் பிளே டு இதுல வந்து. இன்னொன்னு ஹெட்டுமே வந்து நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அது லாஸ்ட் மேட்ச்மே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா அவர் வந்து அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அது டீம். ஏன்னா அவர் அடிச்சா மட்டும்தான் பயங்கர எங்கேயோ போகுது. அபிஷேக் சர்மா ஹெட் தான் வந்து நல்ல காம்போ அது. அவர் அடிக்கலைன்னா படுபயங்கரமா கீழே வந்துருது டோட்டல். ஸோ அவங்க 2 பேர் ஒரு மெயின். ஸோ ஹெட் வந்து இன்னைக்கு சுத்தமா ஆடல. ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ இந்த சைடு வந்து ஜாஸ் பட்லர் டக்ல போனது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வாஷி அடிச்சிட்டாரு, சூப்பர். பட் பட்லர் வந்து டக்ல போறது வந்து கொஞ்சம் யோசிச்சு ஆடி இருக்கலாம் அந்த பால. அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா பாக்குறேன். மத்தபடி ஓகே தான் எல்லாம். பேட் கமின்ஸ் கொஞ்சம் நல்லா bowling போட்டாரு ஆமா. போன மேட்சோட. இல்ல அவர் டீம்லயே அவர் தான் வந்து ஓரளவுக்கு பேட்டிங்கும் ஆடுறாரு, ஓரளவுக்கு பவுலிங்கும் போடுறாரு. ஆல்ரெடி இப்படியே பொழந்துட்டு போயிடுச்சுன்னா இருக்காங்க வேலைக்கு ஆகாது. எஸ்ஆர்ஹெச். ஆமா தூக்கிட்டு போயிட்டு அபிஷேக் சர்மா கிட்ட கொடுக்குறாங்க போடுறான்னு. உருவானா அவன் சும்மாவே சுத்துறாரு கருப்பேன். இன்னைக்கு வந்து மாட்டடி அடிக்கிறான் அவன் பாட்டுக்கு. தமிழ் பாலே தூக்கி வெளில விடுறான்டா 6. அப்பா ருதர்ஃபோர்ட் புதிய ஐயோ. பொலார்ட்னு நினைக்கிறேன், அடுத்த 10 வருஷத்துக்கு அவன் அந்த செம மச்சான், செம பிக்குடா அவன். சென்டர்ல நல்ல எல்லா பிக் மேட்சுமே தான். 30 கன்சிஸ்டன்சி அடிக்கிறான்டா. அது எல்லா மேட்சுமே நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது. 30 சஞ்சய் ரொம்ப ரன்ஸ்லாம் கரெக்டா. இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு அந்த பிளேயர். ரொம்ப மச்சான் எல்லா மேட்சும் அடிக்கிறான்டா. சூப்பர். எல்லா மேட்சும் அடிக்கிறான். வெஸ்ட் இண்டீஸ் சரி ஓகே. ப்ராடக்ட். வெஸ்ட் இண்டீஸ் ப்ராடக்ட்ஸ்னாலே அப்படிதான். ஸோ விஷயம் கேள்விப்பட்டியா, இப்பதான் வந்தது பும்ரா உள்ள ஜாயின் பண்ணியிருக்காரா? ஆமா, நாளைக்கு ஆர்சிபிக்கு வா இல்ல எம்ஐக்கு வான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை வெயிட் பண்ணி தான் எனக்கு பார்க்கணும். தெரிஞ்சு So, மழை நாளைக்கு ஒரு பெஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இதான்னு நினைக்கிறேன். நாளைக்கு இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஸோ நடந்தே ஆகணும். ஸோ நாளைக்கு மேட்ச் இம்பார்ட்டன்ட் மேட்ச். நாளைக்கு ரிவ்யூல சந்திப்போம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ எல்லாருமே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண விட்டுருங்க, ஷேர் பண்ணிருங்க. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பாய்.